ஏதோ ஒரு தகுதி இருக்குங்கிறனால தான் இந்த ஹவுஸ்ல நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸி. இன்னைக்கு தர்பீஸ் பொழக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி போறவங்க எல்லாமே ஆளாளுக்கு ஒரு தர்பீஸை கிடைச்சுன்னு போட்டு தான் உடச்சிருக்கிறாங்க. போறவங்க எல்லாமே தர்பீஸை தான் ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு கட் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி போறவங்க மொத்த பேருமே தர்பீஸை வச்சு செஞ்சிருக்காங்க. எனக்கு தகுதியானவங்க இங்க யாருமே இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாரெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் தெரியுமா, இவங்களெல்லாம் உள்ளே போயிட்டு நம்மளாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரி போய் பண்ணுறாங்க எல்லாருமே. அமித் பார்கர்லாம் வேறு லெவலில் பேசிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து கேமெல்லாம் வந்து தாறுமாறாக ஆடுவார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பிக் பாஸ்லேயே ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுடைய டேலண்ட் அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னதான் கேம் ஆடினாலும் அவரோட கேரக்டர் நமக்கு தெரியாதுல்ல, அவர் கேரக்டர் பார்த்தலாம். ஆனால் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து உள்ளே போயிருக்காங்களா, அவங்க வந்து கேமை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இருக்குமோ அப்படின்னு டவுட் ஆகுது. ஏன்னா இப்போ படன்னு வெடிக்கிறாங்க போயிட்டு எத்தனை நாளைக்கு படன்னு வெடிப்பாங்க? ஒரு 2 நாள் 3 நாள் வெடிப்பாங்க. 4வது நாள் புஷ்பானமாக போயிருந்தா எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சூட்டாக போயிட்டு எல்லாரும் போய் பேசுகிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அதே வீட்டிலே இருக்கணும். ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட சகஜமாக பேசிட்டு அவங்களாம் வந்து அப்படியே அமைதியாயிருவாங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா கேம் சேஞ்ச் ஆகாதான்ட்டு நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம என்ன தான் வந்து இப்போ உள்ளே போனவங்க வந்து போட்டு அடின்னு அடிச்சாலும் பார்வதியெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து சாண்ட்ரா வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உண்மையாகவே இப்படி தான் இங்கே இருக்கீங்களா, இதுதான் நீங்கள் ரியலாக இருக்கிறதா அப்படின்றலாம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி அமித் பார்கர் வந்து உள்ளே போயிட்டு, ஆனால் அமித் பார்கர் வந்து நான் வந்து நிறைய பேர் கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அவர் வந்து பிரவீன் ராஜை கேட்டிருக்கலாம், எஃப்ஜேவை கேட்டிருக்கலாம், சபரியை கேட்டிருக்கலாம். அதெல்லாம் விட்டு சம்மந்தமே இல்லாமல் வியன்னாவை போய் கேட்டுக்கிறாரு. ஏன்னா அதே ஒரு வாரமாக இருக்குது, அதே என்ன போய் கூப்பிட்டு வச்சு கேட்டுக்கிறீ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் வியன்னா கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள கேட்டால் இன்னும் கொஞ்சம் கேம் நல்லா ஆடுவாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும், நல்ல விஷயம் தான். ஆனால் உள்ள சபரி எஃப்ஜே எல்லாம் அப்புறம் கனி கெமி, ஆமாம்பா கெமியை ஒரு வாரமாக ஆளே காணுமே கேமில். அது வீட்டுக்குள்ளேயே அவங்க ஆக்டிவாகவே இல்லைப்பா. கெமியை பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரத்தில் சண்டையெல்லாம் வந்துடல, விஜய் பார்வதி சண்டை போட்டுல கெமியை காமிச்சாங்க. ஆனால் போன வாரத்தில் நீங்கள் யாருன்னா பார்த்த மாதிரி இருக்கா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த மாதிரியே தெரியல, அவங்கள காட்டவும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கண்டென்ட் பண்ணல. ஸோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே போனவங்க வந்து மற்ற பேர் வந்து வெளிக்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக இப்போ திவ்யா கணேஷ் வந்து உள்ளே போனாங்கல்ல, அவங்களும் வந்து வேறு லெவலில் வந்து சம்பவமாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் வந்து வெறித்தனமாக இப்போ பேசுகிறாங்க. இந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்து அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து கேமை வந்து வெறித்தனமாக ஆடுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப டவுட் ஆகிதுங்க. ஏன்னா அவங்ககிட்டே போய் இவங்க வந்து திரும்ப பேச வேண்டியது இருக்கும். அப்படி திரும்ப அவங்ககிட்டே இவங்க பேசியிருந்தாங்கன்னா இவங்க கேமை வந்து எப்படி ஆடுவாங்க? இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் போயிட்டு அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. இப்போ சொன்னதுக்கப்புறம் அவங்க கேமை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓகே, கேமை சேஞ்ச் பண்ணாமல் அப்படி ஆடினாங்கன்னா வந்து இவங்களும் போயிட்டு அதில் மாட்டிக்கின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க கேமை சேஞ்ச் பண்ணணுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு 3 நாளைக்கு வந்து கேம் கொஞ்சம் பரபரப்பாக போகும். ஏன்னா இந்த வாரம் பார்த்தா தான் தெரியும், அதாவது மண்டேலேருந்து அடுத்த சாட்டர்டே வரையும் கேம் பார்த்தா தான் தெரியும் இவங்க எந்த அளவுக்கு வந்து கேமை வந்து செமையாக புரிஞ்சுக்கின்னு உள்ளே வந்திருக்காங்கன்ட்டு. என்னை பொறுத்தவரையும் இவரெல்லாம் வந்து வந்திருக்காருல, அதாவது பிரச்சனை அவரெல்லாம் வந்து எப்படி நம்ம அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. வெடிப்பாரா இல்லை சீக்கிரமாக புஷ்பானமாக போவாரா தெரியல. ஏன்னா உள்ளே போனவுடனே அந்த பேப்பர்லாம் வாங்கி கரெக்ட் கீச்சு போடுறாங்க. டப்புன்னு கீச்சு போகிறீங்க ஓகே, அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தான் தெரியல. இதே ஸ்டாண்டர்ட்லேயே ஃபுல்லாக ஜாயின் பண்ணால், அதாவது ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணால் சூப்பராக ஓடும். ஆனால் ஃபுல்லாக பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ரூடான ஆள் மாதிரி இருக்குது. பரவாயில்ல பார்க்கலாம். ஆனால் அந்த கேமுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுக்கு தான் வேணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்தவொடனே பார்வதியை கீழ்ச்சிட்டாங்க, அரோரா வந்து ஆய்வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வேறு அளவுக்கு வந்து அரோரா வந்து டார்கெட் பண்ணி அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணல அந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு, அதனால் அவங்களே வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி உள்ளே போன வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாருமே வந்து தாறுமாறாக பேசிக்கிறாங்க. அதாவது இந்த வாரத்துலேருந்து, அதாவது அடுத்த வாரத்துலேருந்து கண்டென்ட் வந்து கொட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். கண்டென்ட் வந்து கொட்டிச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு. ஏன்னா போன வாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டு அவங்கள திட்டி கத்தினேகிறானுங்கன்னு சொல்லியிருந்தோம். நேற்று வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நேராக அந்த ஸ்பீக்கர் எடுத்து தான் அவனை மூஞ்சில வச்சு கத்துன்னு கத்திட்டாரு. ஏன்னா அப்படி தான் இருந்தது. நம்ம எவ்வளோ நாளைக்கு தாங்க கேட்டுக்க முடியும்? ஓன்ட்டு சண்டை போட்டுனே இருந்தால் ஒரே சண்டே, ஆன் பண்ணால் சண்டை அப்படின்னு தான் எப்படி நம்ம பார்க்க முடியும்? அதனால் கேமை வந்து அடுத்த லெவலுக்கு போனோம்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து கேமை சேஞ்ச் பண்ணால் தான் கேம் சூப்பராக போகும். ஸோ அதான் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு கண்டென்ட் சூப்பராக இருக்கும். வைல்ட் கார்டு என்ட்ரி கேமை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் கேம் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையான்ட்டு. ஒரு 4 பேர் இருக்குங்களா, அடுத்து ஒரு 4 பேர் இல்லைன்னா 3 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட டீட்டெயிலாக எடுத்து பேசலாம். ஆனால் இப்போ போயிருக்காங்களா வைல்ட் கார்டு என்ட்ரி, அவங்க தரமாக சம்பவத்தை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி பார்க்குற நிறைய பேர் நம்ம லைவ் போடுறோம், மறக்காமல் லைவுக்கு வந்துருங்க. கரெக்டாக ப்ரோக்ராம் போடும்போது நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம். மறக்காமல் லைவ் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம அங்கே கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.